வெல்கம் பேக் டு சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் சாரி அப்படின்னு போட்டு தம்ப்நெயில் போட்டுருப்பேன். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. அதுக்கு வந்து அது ஏன் நான் போட்டேன் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடக்கிற இஷ்யூஸ் பற்றி அண்ட் ஆல்சோ வந்து நம்ம சேனலில் இனிமேல் வந்து கொஞ்சம் விட்டு வீடியோஸ் போடுவோம். அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்டேட். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருக்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அப்போ வீடியோ போடுவோம் நோட்டிஃபிகாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 30K PC பில் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் யூஸ் பண்ண ப்ராசர் வச்சு நீங்கள் வந்து கேம் ஆட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த ப்ராசர் ப்ளஸ் கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு கேமோ இல்லை அதை டிஸ்பிளே ஆன் ஆகிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு போட்டிங்கன்னா தான் அந்த ஒரு ப்ராசரோட காம்பினேஷனில் அது ஆன் ஆகும். ஸோ இந்த விஷயத்தை பற்றி நான் வந்து அந்த வீடியோ நான் சொல்லியிருக்க மாட்டேன். அங்கே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோ நான் பேசிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகிட்டுருக்கு, அது வந்து டெலீட் ஆகிட்டுருக்கு. நான் வந்து எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ நான் பேசுகிறேன்னா அது வந்து 20 minutes இருக்கும் அந்த லென்த்து, நார்மல் ரஃப் லென்த்து. ஸோ அந்த லென்த்தை வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா, லைக் நான் இப்போ 5 நிமிஷம் தொடர்ந்து பேசிகிட்டே டக்குன்னு வந்து நான் ஸ்டக் ஆகிட்டேன்னா கட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் கேப் விட்டுட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அதை நான் பேசுவேன். சம்டைம்ஸ் என்ன ஆகும், நான் வந்து 5 நிமிஷம் கட் பண்ணிட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் அப்படின்ற மாதிரி மொத்தம் 3 வீடியோ எடுத்து ஒரு 15 minutes ரஃபாக வச்சுருப்பேன். ஸோ அதனால் எனக்கு ரீப்ளேஸ் பண்ணும்போது எனக்கு ரீப்ளேஸ் பண்ண எதுவும் கிடைக்கல. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அதை எடிட் பண்ணது நான் 1 month முன்னாடி நான் எடிட் பண்ணி வச்சுட்டேன். எடிட் பண்ணி வச்சதுக்கேற்ற அந்த ரிலீஸ்க்கு 1 week, அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு 1 week முன்னாடி நான் அதை சும்மா வந்து டைம் லைன் ஓப்பன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணல நான் அந்த வீடியோவை. தண்டச்சோறு. ஸோ அதனால் நான் ப்ரீமியர் ப்ரோ சும்மா போய் பார்க்குறேன். இப்போ ரெட் கலரில் வந்துச்சு. அப்போ நான் போய் பார்க்குறேன், அந்த ஃபோட்டேஜ் காணும். ஃபுட்டேஜ் வந்து ஜஸ்ட் வென்ட் மிஸ்ஸிங், டெலீட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த 2 நாள் முன்னாடியோ சம்திங் அப்போ தான் நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் ஸ்டோரேஜ் அதிகமானதுனால எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாமே, வீடியோஸ் எதுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா 2-3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த ரஃப் வீடியோஸ்லாம் இருந்துச்சு, எல்லாமே ரஃப் கட் பண்ண ஒரு வீடியோஸ். ஸோ அதெல்லாம் டெலீட் பண்ணிடலாமே அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், டெலீட் பண்ணி ரீசைக்கிள் பண்ணி எம்டி பண்ணிட்டேன். அவ்வளவுக்கு கிரைண்ட். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு, அந்த கிராஃபிக்ஸ் கார்டு பேசின நடுவில் இருக்க ஒரு வீடியோ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுச்சு. சரி ஓகே ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சாஃப்ட்வேர் போட்டு ரெக்கவர் பண்ணால் கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 GBயோ 60 GBயோ ரெக்கவர் பண்ணணும்னு காமிச்சிச்சு. அதை வந்து ரெக்கவர் பண்ணி எடுத்து பார்த்தா அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடைக்கல அந்த வீடியோ. ஒரு 2-3 வீடியோ கிடச்சிச்சு, பட் ஆனால் வந்து அந்த வீடியோ மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு கிடைக்கல. சரி ஓகே அப்படின்னு விட்டு நான் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் வந்து எப்போ நம்ம பேசுகிறோமோ ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு நினச்சி நானும் விட்டேன். அந்த டைமில் ஒரு 1 week கழிச்சு அந்த வீடியோ நான் போடணும். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, நான் திரும்ப அதை பற்றி நான் மறந்துட்டேன். அந்த ஒரு ஃபோட்டேஜ் நம்ம தனியாக எடுக்கணும் அப்படின்றத நான் மறந்துட்டேன். ஒரு 1 week கழிச்சு நான் வந்து அதை திரும்ப போடுறேன். அப்போ வந்து டைம் லைன் நல்லா நீட்டாக இருந்துச்சு, அந்த ரெட் கலர் மார்க் காணும். ஏன்னா நான் போன வாரமே அதை டெலீட் பண்ணிட்டேன், அதை இப்படி தூக்கி டெலீட் பண்ணிட்டேன். ஸோ அது எல்லாத்தையுமே பண்ணதுக்கடுத்து அது ப்ராப்பராக இருந்துச்சு அந்த டைம் லைன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே எல்லாம் கிளியர் போல அப்படின்ட்டு நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அதாவது எனக்கு வீடியோ அப்லோட் பண்ணால் அன்றைக்கி காலையோ சம்திங் அந்த டைமில் தான் நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சு. இது முழுக்க இது என்னோட தப்பு தான். நண்பர்களே, நான் உங்கள் முன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு உங்களை எல்லாரும் நான் கடவுளாக்குகிறேன். நன்றி. நான் ஃபஸ்ட் திங் நான் வந்து அதை ப்ராப்பராக டெலீட் பண்ணாமல் வச்சுருந்துருக்கணும். பட் நான் அதை டெலீட் பண்ணது என்னோட தப்பு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி நான் வந்து முன்னாடியே அந்த வீடியோலேயும் நான் எங்கேயா கமெண்ட் பாக்ஸில் இல்லை எங்கேயாச்சும் நான் வந்து அதை பற்றி பேசியிருக்கணும். நான் பேசல, பட் அந்த ஒருத்தர் நான் வந்து போட்டதுக்கு நானே பார்த்தேன். ஏன்னா நான் அந்த வீடியோ நான் ஃபுல்லாக பார்க்கல. நான் எப்பவுமே வீடியோ நான் பண்ணுறேன்னா அந்த வீடியோ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் அதை ஃபுல்லாக நான் பார்க்க மாட்டேன். ஸோ அதுதான் பார்த்துட்டு அவர் கீழே கமெண்ட் போட்டிருந்ததுனால அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். வெரி ராங் ப்ரோ. இது வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த வீடியோ வந்து ஒரு 700 650 வியூஸ் போயிருந்துச்சு அந்த வீடியோ. ஸோ அத்தனை பேருக்கும் நான் ஒரு மிஸ்லீடான ஒரு விஷயத்தை போட்டேன்றதுனால அதுக்காக நான் வந்து ஒரு சாரி கேட்டுக்கிறேன். ஸோ ஐம் சாரி. அண்ட் ஆல்சோ இனிமேல் நான் ஃபியூச்சரில் இனிமேல் மிஸ்டேக் பண்ணேன்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்கை நான் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு திருத்த நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ அதில் நான் கற்றுக்கிட்டு கண்டிப்பாக அதை திருத்த ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து இனிமேல் நான் தப்பு பண்ணேன், இல்லை இந்த வீடியோ நான் தப்பு பேசியிருந்தேன் அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தாராளமாக. ஐ வில் அக்செப்ட் த மிஸ்டேக். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 week 1.5 week எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் வீடியோ வராமல் இருக்கும். நல்ல ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருந்தேன். அண்ட் ஆல்சோ அதுவும் வந்து 1 week கேப்பில் நான் போட்டுட்ருக்கேன். இந்த ஃபெப் மந்தில் கிட்டத்தட்ட நான் கம்மியான வீடியோஸ் தான் போட்டிருப்பேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ராபப்ளி இது எதுக்காக அந்த ரீசன் கேட்டிங்கன்னா, நான் March 15 இல்லை March 10 ஸோ அந்த டைமில் இருந்து நான் வந்து என்ன நினைக்கிறேன், 30 daysக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 வீடியோஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்கேன். ஏன்னா வந்து ஐ திங்க் கன்சிஸ்டண்ட்டாக நான் வந்து போட்டுன்னு இருக்கேன் ஒரு 1 year. பட் ஆனால் வந்து அவ்வளோவா ரீச்சும் இல்லை. அண்ட் ஆல்சோ வந்து வியூஸும் சரியாக மேலேயும் கீழேயும் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் வைடரான ஆடியன்ஸை பிடிக்கணும், கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஃபுல்லாக ஒரு 30 daysக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 30 வீடியோஸ் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஷார்ட் ஃபார்ம் வீடியோவும் இருக்கலாம் அண்ட் ஆல்சோ லாங் ஃபார்ம் வீடியோவாக இருக்கலாம். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 30 daysக்கு 30 வீடியோஸ் போடுவேன். அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராம்லையும் நான் போடுறேன். ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க, கீழே லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேர் மாற்றலாம் அப்படின்றது யோசிக்கிறேன். பிகாஸ்
இந்த ஷின் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்போ அதாவது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது அப்போ நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு பேசி காமனாக வச்ச பேர். பட் அப்போ வந்து இந்த சேனலில் வந்து டெக் பற்றி தான் பேசணும் அப்படின்றது நான் வந்து யோசிக்கல. அப்போ வந்து நாங்கள் எடுத்தது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் நிறைய பண்ணி இதில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஷின் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். பட் அது வந்து எப்படியோ ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து டெக் வீடியோஸாக போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் கூடிய சீக்கிரத்தில் இது வந்து ஃபுல்லாக டெக் சேனல் தான். இது ஆல்ரெடி டெக் சேனல் தான். கிட்டத்தட்ட வந்து 85-86 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதில் மொத்தமாக எனக்கு தெரிஞ்ச 85 வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா டெக் பற்றி தான் நான் போட்டிருப்பேன். ஸோ அதனால் வந்து எனக்கு ப்ராப்பராக இது ஒரு டெக் சேனலாக ஆக்கணும்னு தான் ஆசை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டெக் சேனலாக ஆக்குறது தான் என்னோட முடிவு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதனா டெக்கில் ரிலேட்டடான ஒரு நேம் எதனா வந்துச்சுன்னா அதையும் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து அதை ஒரு என்னோட சஜஷனுக்கு அதை எடுத்துக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அதோட லோகோ அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ப்ரொஃபஷனலிசமாகவும் அதுக்கடுத்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இனோவேஷனாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் இருக்க கண்டென்ட்டோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அதுலேயும் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ரிசர்ச் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்து எடிட்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் மட்டும் எடிட் பண்ணாமல் ஜெரினும் சேர்ந்து எடிட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து அஜய் வந்து வேறு ஒரு ஒர்க்கில் இருக்கான். ஸோ அதனால் வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணல. பட் ஜெரின் இஸ் ஒர்க்கிங், அவள் ஒர்க் பண்ணுறான். அண்ட் ஆல்சோ நான் ஒர்க் பண்ணுறேன். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் டீம் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டீமும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே பெருசாகி ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய டீமாக வரப்போ கண்டிப்பாக வந்து வீக்லி 3-4 வீடியோ நான் போட ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு வீக்லி 2 வீடியோ தான் போட்டுட்ருக்கேன். பட் ஒன் டே இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கு ஒரு 1 இயர் அந்த மாதிரி டைமில் போனதுக்கு கண்டிப்பாக வீக்லி 3 வீடியோஸ் போடுறேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டெக்னிக்கலாக போகணுன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கிராஃபிக்ஸ் கார்டு எப்படி வருது அப்படின்றத பற்றி. ஸோ அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. ரொம்ப டெக்னிக்கலாக நான் போட்டேன்னா நிறைய பேர் பார்க்க மாட்டேறீங்க, வியூஸ் வர மாட்டேங்குது. அந்த வியூஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் வந்து ரீசெண்டாக இந்த AMD Ryzen 9800 XTD பற்றி ரொம்ப ரிசர்ச் பண்ணி நான் அந்த வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ரீச்சே கிடைக்கல. என்னோட மற்ற வீடியோஸ் அந்த டைமில் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லா வீடியோஸும் ஒரு 200 ஆவரேஜாக 200 வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. டக்கு அந்த வீடியோ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 97 அந்த மாதிரி வியூஸ் தான் போயிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சடன் ட்ராப் வந்து அந்த வீடியோ கிடச்சிச்சு. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து நான் வீடியோ போடும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நீங்கள் வியூஸ் வந்துச்சுன்னா ஒரு 100 ஒரு 150 200 அந்த மாதிரி வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோ அந்த மாதிரி டெக்னிக்கலாக நான் ரொம்ப டெக்னிக்கலாக நான் ரிசர்ச் பண்ணி போடும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், ஒரு எஃபோர்ட் போட்டதுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம். ஸோ அதான் நான் கேட்டுக்கிறேன். அண்ட் ஆல்சோ இனிமேல் கன்சிஸ்டண்ட்டாக நான் போடுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வந்து கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனல் லோகோ எல்லாத்தையும் பேர் எல்லாத்தையும் மாற்றிட்டு புதுசாக 30 days of 30 வீடியோஸ் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 30 வீடியோ போடலான்ற பிளான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதில் 30 வீடியோ போடுறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் பேசின கண்டென்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து பிசிபிடி வீடியோஸாக இருக்கட்டும் அதில் என்ன மாற்றுக்கருத்துக்கள் இல்லை நான் தப்பாக பேசியிருந்தா ஐம் சாரி. இனிமேல் வந்து கண்டிப்பாக நான் திருத்திக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் இனிமேலும் அந்த மாதிரி நான் மிஸ்டேக் எதனா பண்ணேன்னா தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தாராளமாக நான் ரிப்ளை பண்ணணும், உடனே நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ அதனால் வந்து எதனா உங்களுக்கு தப்பாக எனக்கு தோணுச்சு, இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, இந்த வீடியோலேயே நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பேசியிருந்தேன்னா அதே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ ஒரு முடிவுக்கு வந்துச்சு. இன்னொரு சந்திப்பு மட்டும் தான். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.